ஹல்லேலூயா. கோயம்புத்தூரில் ஒரு 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 பெரிய கடை, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த வாடகை கொடுக்குற மனுஷன் வந்து 5 வருஷம் அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு, 5 இயர்ஸ். அப்போ 5 வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணக்கூடாது. அப்போ நானே அவங்கள்ட்ட கேட்டேன், பிரதர் இவ்வளவு செலவு பண்ணுறீங்களே, திடீர்னு அவங்க காலி பண்ண சொன்னால் என்ன நீங்கள் தானே? அப்பா இல்லை பாஸ்டர், அவங்க குறைஞ்சது ஒரு 15-20 வருஷமாவது தருவாங்க, சும்மா 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பாருங்க, அவருக்கு நல்ல பிஸ்னஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓனருக்கு என்ன தெரியல, ஒரு பெரிய பொறாமை வந்து காலி பண்ணுங்கட்டாரு. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அக்ரிமெண்ட்டுடைய டைம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷத்துல இப்போ வந்து இவர் வந்து காலி பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இடிச்சு நீங்க முன்னாடி எப்படி என் இடம் இருந்துச்சோ அந்த மாதிரி கொடுத்துருங்கட்டாரு. அப்படின்னா இவங்க உள்ள போகும்போது தரமட்டமா இருந்துச்சு அந்த இடம். ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் என்னன்னா, இவர் கட்டின கட்டடம் அந்த இது எல்லாத்தையுமே தரமட்டமாக்கி அழகா கிளீன் பண்ணி அந்த இடிச்ச மண்ணை கூட அள்ளி வாரி போட்டு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. கிளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்க வந்து அதை எடுத்து சும்மா அப்படி வேலி போட்டு அப்படி வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட போய் அவர் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டேன், என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். அவங்கள நான் ஆசீர்வதிச்சுட்டு தான் திரும்பி வந்தேன். நான் உள்ள போகும்போது எப்படி ஆசீர்வதிச்சுட்டு உள்ள போனேனோ அதே போல நீங்க நியாயம்தான், 5 வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டீங்க, 5 வருஷம் கொடுப்பேன், நீங்க கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிளஸ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு வாரம் என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரத்தில் ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஓனர் வந்து, நீங்கள் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே என் பக்கத்தில் இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துங்க, உங்களுக்கு எவ்வளோ வருஷம் அக்ரிமெண்ட்னாலும் போட்டு தரேன்னு சொல்லி திடீர்னு வந்து அதை விட 3 மடங்கு பெரிய இடம், அதுவும் என்னுடைய பக்கத்து இடத்தையே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் வந்து எனக்கு ரொம்ப அழகா அதை கான்வின்ஸ் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை மட்டும் அவர் கேள்விப்படலைன்னா கண்டிப்பா கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இதையும் ஆண்டவர் எதுக்கு தான் செஞ்சாருன்னா நன்மைக்காக செய்தார். அதனால நம்ம வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்தா போதும், பிளஸ் பண்ற வார்த்தை மட்டும் வந்தா போதும். அது அவர்களுக்கு பாத்திரமா இருந்தா அவங்க தலை மேல போகும். இல்லை அப்படின்னா அவங்க தீமை செய்திருப்பார்களே, ஆனால் நம்ம சொன்ன அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது ஒரு ஜெப குறிப்பு, இது ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க சொன்னாரு. ஆண்டவர் என்ன, சத்தமா சொல்லுங்க. அப்படியே சாப்பாடை செஞ்சு முடிச்சு வச்ச உடனே அதுல ஒரு ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், உங்க ஆசீர்வாதம் இதுல ஆமா எடுத்து செஞ்சு வச்சுட்டு ஆக்கி வச்சிருக்கிறேன், வயிற்றுல எடுத்து கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கொட்டிருங்க, எல்லாம் வயிற்றுல எடுத்து கொட்டிருங்க, கொட்டிட்டு நல்லா பேசி, இன்னும் கொஞ்சம் பேசு அப்படின்னு எரிச்சலோடையும் கோவத்தோடையும் கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிடக்கூடாது சாப்பாடை. ஆமா, அப்படி வச்சு பிரயோஜனமே இல்லை, அதுல எந்த லாபமும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்பர் 1 மறந்துட மாட்டீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நமக்கு வேண்டிய ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எல்லாரையும் ஊக்குவிக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேர் என்ன? என்கரேஜ் பண்ற அபிஷேகம், அவர்களை உந்துவித்துகிற அபிஷேகம். பாருங்க, வேதத்துல வந்து எல்லா இடங்களிலையும் ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து பலரை என்ன பண்ணிருக்குன்னா, அப்படியே உடைஞ்சு போனவங்களை கூட ஆண்டவருடைய வார்த்தை கட்டி இருக்கு. பாருங்க, விபச்சாரத்தினால கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அவங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க. எல்லாரும் கல்லறியதுக்கு இருக்கும்போது, சரிப்பா உங்களில் பாவம் இராதவன் முதல் கல்லறியட்டும்னு சொன்ன உடனே மொத்த பேரும் கல்லை தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து அந்த லேடிட்ட கேட்கிறாரு, என்னம்மா உன்னை யாருமே ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல ஆண்டவரே அப்படின்னு. உடனே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ போ, இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை. அவ்வளவுதான். அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் மிகப்பெரிய தீவிரமான ஆண்டவருடைய விசுவாசியாய் அவங்க மாறினார்கள்.
அதே போல அந்த தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டு போறாங்க. இப்ப இவன் மட்டும் போய் களத்துல நின்று போரடிக்கிறான். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை அனுப்புறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு என்கரேஜ்மெண்டான வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலுடைய பிரயாணத்தில் எல்லா பயங்கரமான யூரோ கிளித்தான் என்கிற ஒரு கொடுங்காற்று அவங்க மேல அடிச்சு கப்பலெல்லாம் இப்ப உடைஞ்சு போகுது. இப்ப எல்லாரும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அற்று போச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி கர்த்தர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால நீயும் உன் கூட பிரயாணம் பண்ணின அத்தனை பேரும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் என்ன வராது, பிராண சேதம் வராது. உடனே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பூஸ்ட் பண்றது மாதிரி இருக்குது. இப்படியே நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரையில வாசிப்பீர்கள். ஆனால் எந்தெந்த நபரிடத்துல எல்லாம் ஆண்டவர் பேசினாரோ அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா தட்டி எழுப்பி இருக்கிறாரு, என்கரேஜ் பண்ணி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஹோப்பை கொடுத்திருக்கிறாரு, ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் பேசின வார்த்தை நிறைய பேரை தூக்கி நிறுத்தி இருக்குது, ஆசீர்வதிச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன ஆவி உடையவர்கள், நீங்க என்ன ஆவி உடையவர்கள் சொல்லுங்க பார்க்கலாமே. உங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குது? உங்களுக்குள்ள ஒருத்தரை உடைக்கிற ஸ்பிரிட் இருக்குதா? ஒருத்தரை நிர்மூலமாக்குற ஸ்பிரிட் இருக்குதா? இல்ல ஒருத்தரை கட்டுகிற ஸ்பிரிட் இருக்குதா? நீங்க எத்தனை பேரை தைரியப்படுத்தி இருக்கிறீங்க? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தைரியப்படுத்தி வீட்டில் இருக்கிறவங்களை அதல்ல, உங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் உங்களால உற்சாகமா இருக்கிறாங்க? எத்தனை பேர் உற்சாகப்படுத்தி இருக்கீங்க? நமக்கு அங்கீகாரமே கிடைக்காத ஒரு இடம் எங்க தெரியுமா? நம்முடைய வீட்டில் தான் நமக்கு நிறைய நேரத்தில் அங்கீகாரமே கிடைக்காது. ரொம்ப அங்கீகாரம் கிடைக்கும் பாருங்க. ஊர்ல வேற யாராவது ஒரு இன்ஜினியரை நியமிச்சு அவங்க வீடு கட்டி அவங்க முடிச்சுட்டு போகும்போது பிளம்பிங்ல தண்ணி வரலன்னா இந்த மனைவி திட்ட மாட்டாங்க. ஆனா தன்னுடைய கணவனார் சரி பண்ணாருன்னு வைங்களேன், அந்த தண்ணி வரலன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நீர் என்னையா பண்றீரு, நீர் என்ன பண்ணாலும் இப்படிதான் போகும் அப்படின்னு. ஹோட்டல்ல ஒரு சாம்பார் இல்ல அந்த சட்னி சாம்பார்லாம் ரொம்ப கேவலமா இருந்தா கூட சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாம வந்துடுறது. ஆனா வீட்டில் வந்தா என்னன்னா, என்ன செய்யற நீ, என்ன செய்யற, இதெல்லாம் ஒரு சாம்பாரா, இதெல்லாம் ஒரு சட்னி. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பொதுவாகவே என்ன வர்றதில்லைன்னா, யாரையுமே உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர்றதில்லை. ஆனா உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் வேண்டும். நீ இந்த பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கட்டுகிறதை ஆண்டவர் கட்டுவார், நீங்கள் கட்ட அவிழ்க்கிறதை கர்த்தர் கட்ட அவிழ்ப்பார். அதனால இரண்டாவது எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இன்னையிலிருந்து என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது சொல்லுங்க. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே முதல்ல ஆசீர்வதிக்கிற வார்த்தை. நான் எல்லாரையும் என்ன பண்ண போறேன்னா, கர்த்தர் என்னுடைய வாயை ஆசீர்வாதத்தினால நிரப்ப போறாரு. அது ஆண்டவருடைய ஒரு பெரிய குணம். கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இரண்டாவதாக என் வாயிலிருந்து, என் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. எல்லாத்துக்கும் என் வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தட்டி கொடுக்கிற, ஒரு அரவணைக்கிற, ஒரு உற்சாகப்படுத்துகிற, இல்லைன்னா ஒரு கைத்தட்டல் கொடுக்கிற, ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு வார்த்தையை என் வாய்க்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு அதை எனக்கு என்னுடைய குணமா மாத்துங்க ஆண்டவரே, என்னுடைய கிருபையா மாத்துங்க ஆண்டவரே. யார் என்ன பண்ணிட்டு வந்தாலும், யார் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் உடனே அவங்கள கூப்பிட்டு ஒரு அப்ரிசியேட் பண்றது மாதிரி, அவங்கள தட்டி கொடுக்கிறது மாதிரி ஒரு வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்திலே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென். வேண்டா வெறுப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மனசார நல்லா இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? மனசார நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஒரு உண்மையான பாசமுள்ள ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை என்ன செஞ்சுட்டு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ நம்ம மற்றவர்களை நேசித்து அவர்கள் சொல்லுகிறதை நம்ம கை தட்டுகிற, என்கரேஜ் பண்ற ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமென். உங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பிற்பாடு உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும்.
எங்க போனாலும் என்ன காரியத்தை செஞ்சாலும் உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன வரணும்னா, நல்லா இருக்குது, கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சில ஒரு 24 வருஷம் முன்னாடி ஒரு ஊழியக்காரர் என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நானும் அந்த ஊழியக்காரரை எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வீடை பிரதிஷ்டை பண்றதுக்காக போறோம். ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு வீடை ஒரு பள்ளத்து ஓரத்துல ஒருத்தர் கட்டி இருக்கிறார். அவர் திருச்சபைக்கு வருகிற விசுவாசி. அப்ப நானும் அந்த ஹெட் பாஸ்டர் 2 பேருமே அந்த வீடை திறப்பு விழா ஜெபம் பண்றதுக்காக போறோம். ஜெபம் பண்றதுக்காக போகும்போது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த பழைய வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்க ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பள்ளத்து ஓரத்தில் தான் இருக்குது, சிம்பிளா 2 ரூம் தான் இருக்குது. இந்த வீடு ஏற்கனவே இருந்தது பள்ளமா இருந்ததுனால அப்படியே வச்சு இன்னொரு ரூம் கூட எடுத்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்பவுமே நம்முடைய வீடு ரோட்டுக்கு என்ன இருக்கணும், கொஞ்சம் மேலே இருக்கணும். ரோட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா வெளியில போற தண்ணி எல்லாம் என்ன வந்துடும், அது உள்ள வந்துடும். இது சகஜம்தான், ஓதம் அடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்க டெடிகேஷனுக்காக போயிருக்கிறோம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவ்வளோ வசதி குறைவராக இருந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டு வாசல்ல ஒரு ரிபனை கட்டி ஒரு தட்டை எடுத்து வச்சு அதுல சாக்லேட் வச்சு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குட்டியான வீடு, அவளுக்கு அது ரொம்ப பெருசு தானே, அப்போ வச்சிருந்தாங்க. என்ன பண்ணியிருக்கணும், என் கூட வந்த போதகர் என்ன பண்ணியிருக்கணும், சரி அந்த ரிபனை எடுத்து கட் பண்ணி, ரொம்ப சந்தோஷம் பிரதர், இவ்வளவு கம்மியான வருமானத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்து இந்த மாதிரி ஒரு ரூம் கட்டணும்னு நீங்க நினைச்சீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இதுக்கு பல மடங்கு தருவாரு, நீங்க நல்லா இருப்பீங்க, இந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு தானே சொல்லணும். பொதுவாக எனக்கே அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, இவ்வளோ பெரிய விஷயம் பிரதர் அப்படின்னு. ஆனா இவர் கத்திரிக்கோலை கையில எடுத்தவர் ஜபமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. பண்ணாம 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க. என்னத்தை வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க நீங்க, இதுவா வீடு? ஏன் ரோட்டுக்கு பள்ளத்தில் கீழேயா போவாங்க? ரோடு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? அதை ஒரு லோடு மண்ணை எடுத்து போட்டு மேலே கட்டி வைக்க வேண்டியதானே. இது எத்தனை நாள் இதில் குடியிருக்க போறீங்க, எத்தனை நாள் இதில் குடியிருப்பீங்க? இதில் ஒரு நாள் கூட குடியிருக்க முடியாது. அடுத்த மாதம் மழை வரும், மழை வந்தால் உள்ள தண்ணி வரும்னு சொல்லிட்டு டெடிகேஷனே பண்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டாரு. அந்த மனுஷனுடைய முகமா அவ்வளோ பிரகாசமா இருந்த முகம் அப்படியே சுண்டிருச்சு, அப்படியே ரொம்ப உடஞ்சிட்டாரு. வேண்டா வெறுப்பா அதை எடுத்து கத்திரிக்கோள் கட் பண்ணி உள்ள போய் ஒரு ஜெபம் பண்ணி வந்தாச்சு. வந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் அந்த வீட்டையே வித்துட்டார். இல்ல பாஸ்டர், எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே என் மனசு விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து வந்துட்டேன். ஆண்டவர் நீங்க நல்லா வச்சிருப்பாரு நான் நம்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்தை முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிஞ்சுக்கணும். நம்மளை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. நம்பர் 2, என்கரேஜ் பண்ற அந்த ஸ்தானத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அடுத்தவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தட்டி கொடுக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. கீழே கர்த்தர் நம்மளை வைக்கல. நம்ம ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை தான் ஆண்டவர் நம் மூலமா கர்த்தர் கட்டளையிடணும். சிலருடைய சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, சிலருடைய தொழில் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப என்கரேஜ் பண்ற வேலையா இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு அவங்க நல்லதா இது பண்ணுவாங்க. பொதுவாக டாக்டர்ஸ், நர்ஸு இவங்க எல்லாருமே நோயாளிகளை பார்த்து ஒண்ணுமே இல்லை பிரதர், ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், நீங்க எழும்பிடுவீங்க, கர்த்தர் உங்களை எழுப்பிடுவாரு அப்படின்ற 4 வார்த்தையை பேசிட்டாங்கன்னா, நான் சொல்றேன் அவ்வளோ அழகா அவங்க எழும்பி அவங்களுக்கு அந்த வார்த்தை தான் மெயின். இன்றைக்கு இந்த உலகத்துல ஜனங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க தேடுற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு என்கரேஜ்மெண்டான வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா எங்க போனாலும் போட்டி இருக்கிறதுனால எங்க போனாலும் அவர்களை தாழ்வாதான் ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அவ்வளவுதான். 3 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் இந்த உலகத்துல என்னன்னா ஓரளவாவது மரியாதை. அதுக்கு மேல இருக்கிறவங்க யாருக்குமே என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற யாருமே களத்திலே வரமாட்டாங்க. அவ்வளவுதான், ஃபெயில் ஆயிட்டாங்களா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படி அல்ல. எந்த இடத்திலே இறங்குகிறார்களோ பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். ஆமென். ஞானம் இல்லாதவனுடைய ஞானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர்.
பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் வந்து அதை அந்த தள்ளுகிற கர்த்தர் அல்ல. வேதம் சொல்லுது குட்டி குழந்தைங்க. வேதத்தில் வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து யாராவது ஒருத்தர் பாஸ்டர் பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே தெரியும் விளையாண்டு அவங்களுடைய அட்ராக்ஷன் தன் பக்கமாக திரும்பணும்னு. அப்போ ஆண்டவர் வந்து நிற்கும்போது நிறைய பிள்ளைங்க ஏசப்பா பக்கத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. போன உடனே சீடர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்க? அதட்டுறாங்க. நீங்கள் வராதிங்க அதட்டுறாங்க. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொன்னார்? இல்லை, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுடையது. யாரை பார்த்து? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுங்களேன். வந்த உடனே உங்க வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்க வந்து என் பக்கத்தில் அங்கேயும் இங்கே குறுக்க முறுக்க ஓடி அதை பிடிங்கி இதை பிடிங்கி நீ என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாது, போய் உட்காரு, நம்ம அதட்டும். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல கூட தன்னை தேடி வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளை என்கரேஜ் பண்றதுல ஆண்டவர் வந்து அவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறாரு. அதட்டாதீங்கப்பா அவங்கள, பரலோக ராஜ்யம் யாருடையது? இவருடையதுப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை தாழ்வா நினைக்கும் போது நம்மளை என்கரேஜ் பண்ண ஒருத்தர் கர்த்தர், நம்மளை தட்டி கொடுத்த கர்த்தர், நம்மளை உற்சாகப்படுத்தின தேவன் கர்த்தர், நம்முடைய காரியத்தை அங்கீகரித்தவர் கர்த்தர். யாருமே அங்கீகரிக்கல, ஆனா ஆண்டவர் நம்முடைய காரியத்தெல்லாம் என்ன பண்ணாருன்னா அங்கீகரிச்சாரு. நமக்கு நான் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நம்ம நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நம்பர் 2, இரண்டாவது என் தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்கணும். ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு ரொம்ப சீரியஸான செய்தின்னு. நம்பர் 1, முதலாவதாக எனக்கு இருக்க வேண்டிய முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் சபியாதிருங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன அபிஷேகம் வேணும்? எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அபிஷேகம் வேணும். ஒரு கணக்கு போட்டு ஆசீர்வதிக்க போறோம். ஒரு நாள் 100 பேரை பிளஸ் பண்ண போறேன். ஒரு நாள் ஆமென் 100 பேரை 1000 நாள் பிளஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 1,00,000 ஆயிடுச்சு. கர்த்தர் வந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு தக்க பலனை கர்த்தர் தருவாரா? ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு என் வாயில வைக்கக்கூடிய 2வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே ஒரு என்கரேஜ்மெண்டான ஒரு வார்த்தையை என் வாயில நீங்க வச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். யோபுவை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார், ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார், நம்மையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். இப்ப பாட போறோம், பவராவி எனக்குள்ளே, அந்த பய ஆவியை அணுகுவதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு சொல்லுவோம். வல்லமையின் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். இப்ப சொல்லுவோம், பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. சொல்லுவோம், பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. சொல்லுங்க, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சொல்லுவோம், வல்லமை
ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லால விரட்டி கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர். சொல்லு, சித்தம் செய்து வாழ்பவன் வல்லமையின் ஆவியார். கேட்க அந்த கிருபை ஒவ்வொருத்தர் மேல் இயேசுவே ஒரு சொல்லால விரட்டி வல்லமையின் ஆவியானவர். ஹalleluya ஹalleluya. ஒரு சொல்லால விரட்டி விட்ட. ஆமென். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஒரு அபிஷேகத்தை வைங்க. என்ன அபிஷேகத்தை வைங்கன்னா, நான் நிறைய பேரை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் எல்லாரும் நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும். இனி அடுத்ததாக நான் என்ன பண்ணணும்னா, நிறைய பேரை நான் என்கரேஜ் பண்ணணும். நான் நிறைய பேரை தட்டி கொடுக்கணும். நீங்க இதை நான் இன்னைக்கு சொல்றத நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க, உங்க வாழ்க்கை ஆண்டவர் சிறக்க பண்றதுக்கு வல்லவரா இருக்கு. அதனால நீங்க பார்க்குறவங்க இல்லை, யார் என்ன வார்த்தை ஒரு காரியத்தை சொன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது, இது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நல்லா செய்யுங்க, இதுல கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்குது, பரவாயில்ல நீங்க இந்த வயசுல இதை செஞ்சிருக்கிறீங்களே. ஒருவேளை நமக்கு அது பார்க்கறதுக்கு காமெடியா தெரியலாம், நமக்கு அது பார்க்கறதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லாம தெரியலாம், ஆனா அது அவர்களுக்கு என்ன விஷயம்னா ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம். எப்பவுமே அவங்க செஞ்சிருக்கிறத பார்க்காம அவங்க எந்த சூழ்நிலையில செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். எந்த சூழ்நிலையில இப்ப பாருங்களேன், நம்ம சர்ச்சில் இப்ப பின்னாடி பாருங்களேன், ஒரு பேக்ரவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி நம்முடைய ஸ்டேஜுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும்னா நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அது பழக்கம், அது அனுபவம் இருக்குது, நம்ம அந்த மாதிரி டிசைன் கொஞ்சம் தெரிகிறதுனால பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த பின்னாடி ஒரு டிசைன் பண்றதுன்றது ரொம்ப பெருசு. அவங்க அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ காரியத்தை இது பண்ணி தான் பண்ணணும். அப்போ நமக்கு சில நேரத்தில் அவங்க பண்றதை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தோணினாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இன்னொருத்தரை என்கரேஜ் பண்ணும்போது அவங்க செஞ்சதை வச்சு என்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்க என்ன பின்னணியிலிருந்து செஞ்சாங்கன்றதை வச்சு சொல்லுங்க. நீங்க உடனே அதுல தான் என்கரேஜ் பண்ணணும். என்ன சொல்லுங்க, சிக்கன் குழம்பு நீங்க வைக்கிறீங்க, நீங்க எக்ஸ்பர்ட், நீங்க 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறவர் 2 வருஷமா தான் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஏதேன் தொட்டி எச்சரிப்பு மாதிரி தான் இருக்கும், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ண முடியாதுல்ல. எப்படி டிஸ்கரேஜ் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் தான் இருக்குது? 2 years, உங்களுக்கு 25 years வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நம்ம 2 வருஷத்துக்கு எவ்வளவு பரவாயில்ல, அதே 2 வருஷத்துல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அதுல ஒண்ணுமே மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரையுமே முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் எல்லாரையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் கொடுங்க ஆண்டவரே, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள அப்ரிசியேட் பண்ற அளவிற்கு ஒரு பிராட் மைண்ட, ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ராஜா, எனக்கு தாங்கப்பா, நீங்க கேளுங்க, அதனால உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கேரளா பார்டர்ல போகும்போது ஒரு வயதான ஒரு மூதாட்டி அம்மா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. சரி, ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு வடையை சாப்பிடலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. இறங்கி போய் நின்னா அந்த அம்மா உளுந்து வடை சுட்டு வச்சிருந்தாங்க. சரி, ஒரு வடை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு வடையை கொடுத்தாங்க. அதை பிச்ச உடனே கொஞ்சம் சாஃப்டா, நல்லா சாஃப்டா இருந்துச்சு, சூடு கம்மியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு.
ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் சூடா சாப்பிடலான்னு நினைச்சேன். ஆனாலும் அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வடை உள்ள இருக்குது. நம்ம போய் இனி ஒரு சூடான ஒரு வடையை போடுங்கன்னு சொன்னா அந்த வடையும் அவங்களுக்கு நின்றும். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடையை சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப சாஃப்டா பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த கடையை நல்லா நடத்த நான் ஒரு ஃபாதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, எப்பா ஒரே நிமிஷம் நில்லுங்கப்பா அப்படின்ட்டு உடனே அவங்களே கையில உருட்டி போட்டு, நான் எதையுமே கேட்கல, அவங்களே ஒரு வடையை சுட்டு சூடா ஒன்று சாப்பிட்டுட்டு போப்பா, ஒரு சூடா ஒன்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட், ஒரு சின்ன தட்டி கொடுத்த, ஒரு சின்ன அரவணைப்பு. அப்படி பொண்ணு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பாருங்களேன், உங்க நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள்ல இது வராது. உங்க கணவனாரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பாருங்களேன், உங்க மனைவியை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பாருங்களேன், உங்க பிள்ளைகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பாருங்களேன். அவங்கள போட்டு நெகட்டிவா இழுக்கிறத விட, பண்ணல 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 அப்படின்னு திட்டுறதை விட, நான் சொல்றேன் அவங்க செஞ்சதை வச்சு நீங்க என்கரேஜ் பண்ணி பாருங்களேன். உண்மையிலே சொல்றேன், சிலரை ஊக்குவிக்கிற, சிலரை உந்தி தள்ளுகிற, சிலரை உருவாக்குற சக்தியே என்ன அப்படின்னு சொன்னா அந்த என்கரேஜ்மெண்ட் தான். ஆமென். இப்ப நீங்களே இத்தனை பேர் ஜெபத்துல இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன, உங்களை பார்த்து ஒரு இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒன்று உங்களை பார்த்து ஒரு தட்டி கொடுத்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உயிரை கொடுக்க மாட்டீங்க, நாளைக்கு எவ்வளவு செய்வீங்க? ஆமென். ஒரு பாப்பா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தா, பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. 7 வந்து 7வது மாசம் வயிறு கொஞ்சம் பெருசாவே இருக்குது. ஆனா வந்த உடனே கீழே உட்கார்ந்துட்டாங்க. தரையில உட்கார்ற. நான் சொன்னேன், எந்திரிச்சு மேல உட்காருப்பா, நீ வயிறு பெருசா வேற இருக்குது, அதனால கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, இல்ல நான் கீழே உட்கார்ந்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. உடனே நான் சொல்றேன் ஒருத்தர் இடத்துல, பாருங்க 7 மந்த் ஆச்சு, 7 மாசம் அந்த பாப்பா கீழே உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா ஒரு என்கரேஜ் பண்ண உடனே 9வது மாசம் போயிட்டு இருக்க வரைக்கும் எங்க தான் உட்கார்ந்தாங்க? கீழே. அது உங்களுக்கு கஷ்டமா தெரியல? அது கஷ்டம்தான். ஆனா அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எல்லா கஷ்டத்தையும் என்ன பண்ணிருச்சு? உங்களுக்கும் அப்படிதானே? டீ போட்டு வரியா அப்படின்னு கேட்டா, செத்தாலும் இவருக்கு டீ கொடுக்கணும். செத்தாலும் நிறைய பேர் சிரிக்கிறீங்க, அப்போ இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். செத்தாலும் இவருக்கு டீயை கொடுத்துட்டு தான் சாகணும் போல அப்படின்னு இருப்போம். அதே நேரத்தில், எப்பா உனக்கு கஷ்டமா இருக்கா, கால் ஏதாவது வலிக்குதா, ஒரு டீ குடிக்கலான்னு தோணுது, ஆனா நீ போட்டா நல்லா இருக்கும், சரி முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா உயிரே கொடுப்பேன். இல்ல மாட்டீங்க? உங்களுக்கு என்னையா டீ தானே வேணும், 1 2 அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மள அறியாமலே நம்மளை என்ன பண்ண வைக்கும் சொல்லுங்களேன்? செய்ய வைக்கும். வெளியே போறதுக்கு கிளம்பிட்டீங்க, சாரி எல்லாம் கட்டி ரெடியா இருக்க, என்ன அழகா இருக்கீங்க, இன்னைக்கு ரொம்ப அழகா சாரி கட்டி இருக்கிறீங்க, அழகா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களை அறியாமலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வந்துடும். ஐயோ பரவாயில்ல, நம்ம நல்லா தான் இருக்கோம் போல அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது யாருடைய மகிமை, இது யாரிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை தட்டி கொடுக்கிற தேவன், ஹல்லேலூயா. சன்பல்லாத்து தொபியா போல அல்ல. சன்பல்லாத்து தொபியா எழும்பி ஒரு நரி ஏறி போனா விழுந்து போயிருந்து கிண்டல் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க, அப்படியே டிஸ்கரேஜ் பண்றாங்க. அவ்வளோ வெளியூர்ல இருந்து அந்த வேலையை விட்டுட்டு ஒரு பிள்ளை இத்தனை பேரை ஆயத்தப்படுத்தி அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தா, இங்க இருக்க அத்தனை பேரும் கிண்டல் பண்றானுவா. அவங்க கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால். நீ நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல வாசிக்கும் போது, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கு முன்பாகவும் சொன்னார்கள். அப்படின்னா இந்த சன்பல்லாத்தினுடைய ஆவி, தொபியாவினுடைய ஆவி என்ன ஆவி அப்படின்னா, டிஸ்கரேஜ் பண்ற ஆவி.
அப்படியே எல்லாம் இவ்வளவு செஞ்சாலும் அவங்க ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ பயப்படாத. அவங்க அத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்றதை குறித்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி நெகேமியாவை தட்டி கொடுத்து அலங்கத்தை கட்டி முடிய பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ண தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென். எவ்வளவு பேர் வேணாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணட்டும், எவ்வளவு பேர் வேணாலும் உங்களை என்கரேஜ் பண்ணாம இருக்கட்டும். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, ஆமென், தட்டி கொடுப்பாரு. உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. என்ன செஞ்சாலும் வேதம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தமாய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போ விசுவாசத்தோடு இன்று காணும், இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.